பண்ணணும். நமக்கு தகுந்தாற் போல ஒரு நரியவோ இல்ல ஒரு முயலையோ இல்ல ஒரு புலியவோ எங்க எதையோ உன்னை பிடிச்சிட்டு போயிடும். நல்லா தான் பேசுறீங்க. வந்த மானத்தான் பிடிப்பேன்னா நீங்க என்னைக்குமே வேட்டையாட முடியாது. நல்லா பேசுறீங்க, ஆனா உங்க கவனம் சரியில்லையே. ஏன் என்னாச்சு? நான் வந்தோடனே என்ன சொன்னேன் கவனிச்சிங்களா கவனிக்கலையா? என்ன சொல்லுங்க. நான் தான் விரட்டி வரல, துரத்தி வரல, தேடி வரலன்னு சொல்லிட்டேன். சரி, அப்புறம் திரும்ப திரும்ப துரத்தி வந்தீங்க. அப்புறம் நீங்க சொல்றத பார்த்தா வேணும்னே நாங்க இங்க துரத்தலங்க, விரட்டலங்க, தேடலங்க. ஏன் குட்டியை காணாம இருங்க, தொலைஞ்சு போனா தேடலாம். சரி, இந்த குட்டி தொலைஞ்சு போகல, சரி தொலைஞ்சு போய் தொலைட்டும் நான் விட்டுருப்பேன். இது தொலைஞ்சு போகல, இங்கதான் நிக்குது. ஏங்க அப்ப நீங்க சொல்றத பார்த்தா வேணும்னே எங்களுடைய வனத்துக்குள்ள கொண்டு வந்து உங்க மான விட்டுட்டு என்கிட்ட வம்பு சண்டை பிடிச்சிருக்கீங்க. நீங்க அப்படித்தான் வாங்க, இடத்தை காட்டுங்க, நான் எதுக்கு போறேன். எதுக்குங்க காட்டணும்? எங்க முன்பின் தெரியாதவங்களை எப்படி காட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும்? ஏங்க இவ்வளவு நேரம் என் கூட பேசிருக்கீங்க, சரி ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசிருக்கனா இல்ல எல்லை மீறி ஏதாவது நடந்திருக்கனா? கிடையாது. அப்படியே தானே இருக்கேன். ஏங்க பேசுற பேச்சு இங்க பாருங்க, முதல்ல நம்பிக்கை இருக்கணுங்க. சரி, இந்த நம்பிக்கை இருந்தாக்க என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க நம்பிக்கை வைங்க. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை வெல்லுமா? வெல்லாது. முயற்சி இருக்கணும். முயற்சி மட்டும் இருந்தா பத்தாதுங்க, அதற்கு உரிய பயிற்சியும் இருக்க வேண்டும். அதே மாதிரி முயற்சியுடைய நிகழ்ச்சி அப்படி இருக்காங்க. முயன்றுடு, முனைந்துடு, வெற்றி பெற்றுடு. எப்படி இந்த குட்டியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீங்க வச்சுக்கிற மாட்டீங்க, கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குங்க. இவ்வளவு பாருங்க, ஒரு மானாகப்பட்டது நிறைவாத கர்ப்பிணி. அந்த மானை அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கு காட்டுல. அப்படி இந்த மான் மேய்த்து கொண்டிருக்கிறது. இந்த மானை எப்படியும் அடிக்கணும், பாய்ந்து தாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எதிர் திசையில ஒரு புலி தயாரா நிக்குது. இத பார்க்குது அந்த மான், நம்ம பாய்வதற்கு தயாரா இருக்கு. ஆமா, அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அசைவே இல்லாம அப்படி மெதுவா மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு. அடுத்து இந்த திசையில அந்த புலி இருக்கக்கூடிய எதிர் திசையில பார்க்குது. எதிர் திசையில என் போன்ற ஒரு வேடுவன் என்ன பண்றான்? என்ன பண்ணாரு? வில்லம்போட இந்த மானை அடிப்பதற்காக தயாரா நிக்கிறேன். சரி, அதையும் பார்க்குது. ஆஹா, அந்த பக்கம் புலி பாய்வதற்கு தயாரா நிக்குது. நமக்கு அதற்கு எதிர் திசையில ஒரு வேடுவன் நம்மை தாக்குவதற்காக அவனும் தயாராக இருக்கின்றான் வில்லம்போடு அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த திசையை பார்க்குது. அடுத்த திசையை பார்க்கும்போது அங்கு காட்டு தீ சும்மா மழை 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 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பக்கமும் தப்பிக்க முடியாது. அதற்கு அடுத்து அதற்கு எதிர் திசையை திரும்பி பார்க்குது. காட்டாறு வெள்ளமா அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு, வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. அதுல பார்த்தா அதிகமான முதலைகள் கிடக்குது. இந்த குட்டிக்கு போறதுக்கு 4 பக்கமே இந்த மானுக்கு வழி இல்லை, மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைவாத கற்பனை. அந்த பக்கம் பார்த்தா புலி பாய்வதற்கு தயாரா இருக்கு. இந்த பக்கம் வேடுவன் அம்பிள்ளம் போட நிக்கிறான். அந்த பக்கம் காட்டு தீ எரியுது. இந்த பக்கம் அந்த ஆறுல முதலைகள் நிறைய கிடக்கு. அப்ப 4 பக்கமும் இந்த மானுக்கு தப்பிப்பதற்கு வழி இல்லை. அப்பதான் அந்த மான் நினைக்குது, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எப்படியும் நம்ம அந்த தெய்வம் காப்பாத்தோம். இது என்ன சாமிப்பா? சாமி, வாழ்வு தந்த அம்மன். வாழ்வு தந்த அம்மன் பதில அங்கேயும் வாழ்வு தரக்கூடியது நமக்கு. எப்ப வாழ வந்த அம்மன், இந்த அம்மன் நமக்கு வாழ்வு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எந்த அச்சமும் பயமும் இல்லாம அந்த மான் எப்போது போல மேய்ந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் பாருங்க, அந்த இறை நம்பிக்கை வைத்த காரணத்தினால திடீர்னு என்ன ஆகுது? மேகம் கூடுது, மின்னல் வெட்டியது, இடி இடிக்க ஆரம்பிச்சிச்சு. இடி எடுத்த மின்னல் வெட்டியது பாருங்க. இந்த மின்னல் வெட்டிய காரணத்தினால அங்க நின்றாரு வேடுவன் அந்த மானை அடிப்பதற்கு தயாரா. இந்த மின்னல் என்ன பண்ணுச்சு? அந்த வேடுவனுடைய கண்ணை தாக்கியது. அவருக்கு இந்த மின்னல் வெட்டிய காரணம் கண்ணு தெரியாம போனதுனால அவர் தயாரா வச்சிருந்த அம்ப கையை விட்டு நழுவ விட்டார். இந்த மானுக்கு சற்று ஒதுங்கியது. இந்த அம்பாகப்பட்டது எதிர்த்து சில பாய்வதற்கு தயாராச்சு பார்த்தீங்களா, அந்த புலியாகப்பட்டது. அந்த புலி மேல போய் அந்த அம்பு பட்டு அந்த புலி செத்து போச்சு. அடுத்ததாக இந்த மழை பெய்த காரணத்தினாலே அந்த காட்டு தீ எரிந்து கொண்டிருந்தது. அந்த எரிந்து கொண்டிருந்த மழை தீயும் அது அணைந்து விட்டது. இப்பொழுது அந்த மானுக்கு தப்பிப்பதற்கு 3 பக்கம் வழி கிடைத்து விட்டது.
பாருங்க, இந்த பக்கம் வேடுவருக்கு கண்ணு தெரியல, அந்த பக்கம் புலி செத்து போச்சு, இந்த பக்கம் காட்டு தீ அணைஞ்சு போச்சு. ஆக தெய்வத்தின் மேல அந்த அம்மன் மேல நம்பிக்கை வைத்த காரணத்தினாலே அந்த மானிற்கு 3 பக்கம் தப்பிப்பதற்கு வழி கிடைத்தது. அது மாதிரி இந்த குட்டியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அதனால எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் வைக்குதம்மா, கட்டழகு பட்டை மானம்மா, அட அம்மம்மா அது சுட்டவான குட்டி தானம்மா. உள்ளே வந்ததம்மா அம்மா வண்டியம்மா மனத்தத்திரம்மா மனத்தத்திரம்மா அடி எட்டி எட்டி போக்குதம்மா அப்படியே ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது. அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ சடக்கு ஏ சித்தக்கு ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது. நீ சம்மதம்மா அட தந்திரம்மா, நீ சம்மதம்மா அட தந்திரம்மா, நீ உனக்கு வச்சு மனத்தம்மா என்று சொல்றேன். அம்மா வள்ளியம்மா மனத்தந்திரம்மா மனத்தந்திரம்மா கருவேல காட்டுக்குள்ளே கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்கூறு இருந்து என்ன பேசுது, அது என்ன பேசுது. கட்டிக்கு வந்த நடுவருக்கு அவனுக்கு வந்த வள்ளியம்மன் பொருத்தமுள்ள புரணி பேசுது, அம்மா புரணி பேசுது. என் குட்டியை கொடுத்தா நன்றி நன்றி. கைதிட்ட உள்ள பேருக்கும் நன்றி நன்றி. சீக்கிரம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. என்ன மத்தவங்க கிட்ட இப்படி அப்படின்றது இப்படின்றது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறோம். போங்க 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 அங்கிட்டு போங்க. போங்க போங்க சும்மா போங்க. எங்க போங்க? குட்டி விட நான் பாட்டு கொண்டு போயிருவேங்க. என்ன வேணும்? ஏன் இப்படி வச்சுக்கிட்டு வச்ச குட்டி வேணுமா? பிறகு ஆசைப்படலாமா? குட்டி வேணுமா? அம்மா வேணுமா? ஏன் குட்டி கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? என்ன கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. நான் கட்டி அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். நம்பிக்கையில 4 வகை இருக்குன்னு சொன்னீங்க. தெய்வ நம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, தன்னம்பிக்கை. முதல்ல தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும். ஏன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தெய்வம் கை கொடுக்கும், தெய்வம் துணை இருக்கும் அப்படின்ற ஒரு இது. ஆக மனிதனுக்கு முக்கியம் தேவை தன்னம்பிக்கை. அது உங்ககிட்ட சுத்தமா இல்ல. ஒரு பெட்டை மானை பிடிக்க வந்து ஒரு தன்னந்தனியா நிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட மான் வந்தது அப்படின்னு பிடிவாதம் முடிச்சுக்கிறீங்க. அதனால முடிவா சொல்றேன், உங்க மான் இங்க இல்ல. சரிங்களா? எருமை போல சுறுசுறுப்பாகவும், எருதை போல உழைப்பில் சிறந்தவராகவும், நரியை போல தந்திரமாகவும், நாயை போல விசுவாசமாகவும், வேங்கையை போல வீரனாகவும், புறாவை போல ஒழுக்கமாகவும், மந்தியை போல பிடிவாதமாகவும். நீங்க துரத்தி வந்தீங்க இல்லையா மான், இந்த மானை போல கொள்கை கொண்டவராகவும் இருக்கணுமா? ஆக பக்கத்துல வரீங்களா? என்ன என்ன காவல் அவளாச்சு அப்படித்தானே வரதே மான அதிசயமா பிடிக்க வர்றாரு. அப்படியே பிடிச்சிட்டாலும் அப்படித்தான் இருக்கும். அதனால முடிவா சொல்றேன், வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க வாய்ப்பு கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டியும் சரி, முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற முடியாதா? அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. பேசாம இருங்க நீங்க. அதனால காட்டு வெறுகு வேட்டைக்கு வந்துச்சா, கனகோழியே கண்ணால கண்டுச்சா, காட்டு வெறுகு வேட்டைக்கு வந்துச்சா, கனகோழியே கண்ணால கண்டுச்சா. முறை இல்லையா ஐயா, முறை இல்லையா, விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா? அடை முறை இல்லையா, முறை இல்லையா, விட்டு போக உங்களுக்கு முறை இல்லையா. காட்டு வெறுகு வேட்டைக்கு வந்துச்சா. மானி தானி துரத்தி வந்தவே
சொன்னாலும் சரிப்படல. காட்டு எருவில் வேட்டைக்கு வந்துச்சா, காணக்கூடிய கண்டால வந்துச்சா. தாய் வீரம் என்னிடமும் பேசாதையா, வம்பு சண்டை போட்டாலும் செல்லாதையா. தாய் வீரம் என்னிடமும் பேசாதையா, வம்பு சண்டை போட்டாலும் செல்லாதையா. பேச வந்தது முறையோட பேசுதையா, முறையோட பேசையா. உங்களுக்கு மனம் இல்லையா, மான விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா. அதனால வேடுவரே, நான் என்னதான் சொன்னாலும் நீங்க மான் இங்கதான் இருக்கு அப்படின்னு அடம் பிடிக்கிறவரா இருக்கீங்க. அதனால நீங்க துரத்தி வந்த மானின் அடையாளம் இருந்தா சொல்லுங்க, என்னால முடிஞ்சா உதவி பண்றேன். என்ன கேட்டுட்டாங்க பாத்தீங்களா? துரத்தி வந்த நான் தான் துரத்தலைன்னே சொல்லிட்டேன். அப்ப வந்திருந்து அதைத்தான் சொல்றேன். அதை ஏன் துரத்துறீங்கன்னு சொன்னீங்க அப்படி வார்த்தை கேட்டிருந்தா அதுக்கான காரணத்தை சொல்லியிருப்பேன். அதான் சொல்லுங்க. முடிங்க. காண காணகத்தே நின்று கதிரவனை பார்த்து கலவிடும் தூது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது ஒரு பொல்மனை நான் காணத்தக துணித்தோம் ஒரு அம்மனை நான் பாடத்தக துணித்தோம் ஒரு புல்வனை நான் காணத்தக துணித்தோம் ஒரு அம்மனை நான் பாடத்தக துணித்தோம் சாதாரண வள்ளி சொல்லுங்க. நான் மானை பிடிக்கவில்லை, உன்னைத்தான்.
என்ன பண்ண போறீங்க? உன்னைத்தான். என்னையவா? உன்னைத்தான். என்னையவா? உன்னைத்தானே தஞ்சம் என்று கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வாய்ந்த வைக்கிறடி அப்படியே சிங்கம்யா மலரில் கடவுள் மௌனம் வெளியே பெருமை புதிதாக துடிக்கிறதா உயிரில் முதல் துடிக்கிறதா என்னைத்தானே தங்கமில் நம்பி வந்தேன் மானே உலகம் எனக்கு விளங்காதது உறவே எனக்கு விளங்காதது உலகம் எனக்கு விளங்காதது உறவின் நமக்கு விளங்காதது அடராவதான சிறையானது இதுவே நம் வாழ்வு சுவையானது வாய் மூளை தாயே பாறை 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 ஒன்றின் மேலே திருவாய் மூளை தாயே உன்னைத்தானே ஒரு மாலையிலே ஒரு கைய பிடிக்கிற கிருன்னு நிக்கிற இல்லம்மா வேடுவர் கைய பிடிக்கிறாரே அண்ணனை கூப்பிடுமா. அதான் எத்தனை அண்ணங்க இருக்கு வேடிக்கை தானே பாக்குறது. தூணி அப்படி இல்லம்மா காலாத்துல உனக்கு கல்யாணம் முடிக்கணும்ல. வாங்க கல்கண்டு தர்றாங்க வாங்க வந்து வாங்கிக்கங்க. தாய்மார்கள் முன்னாடி வாங்கம்மா. தாய்மார்கள் காலையில இனிப்பு சாப்பிட்டா சுகர் வராது. சாப்பிட ஹலோ மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தட மேலும் தரிசனம் நின்றாகி தரிசனம் நின்றாகி கைத்தலம் நாட்கள் கனவு கண்டேன் கைத்தலம் நாட்கள் கனவு கண்டேன் கனவு கண்டனமாக உறவு கொண்டு மனம் படித்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்து உன்னை மணப்பதற்கு செவ்வேல் நீ பெயர் கொண்ட சொல்வேல் கொண்டு தமிழ் நீ பெயர் கொண்டாள் சொல்வேல் கொண்டு தமிழ் கைவிலை கொண்டு நீ படை வென்றார் கைவிலை கொண்டு நீ படை வென்றார் கைவிலை கொண்டு நீ மனம் படைத்தே நினைப்பதற்கு நான் வழிவெடுத்து நெய் மணப்பதற்கு
பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்ணடைத்தாய். பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்ணடைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன், துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். தோணி தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தார். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவிடத்தே, உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. வள்ளி, வேடனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காகவே யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை கேள். சுவாமி, நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்ற முதல் இடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமதர் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் தந்தோம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே தந்துராணி. கெடிமேல போடுங்க. ஆலமர பேரு நம்ம பெரிய மருது பேரு, ஆலமுள்ள காலவரே நிலச்சி நிற்கும் பாரு. ஆலமர வேறு நம்ம பெரிய மருது வேறு, ஆலமுள்ள காலவரே நிலச்சி நிற்கும் பாரு. வீரத்திலோ தூரத்திலே ஈடு யாரு, அவர் வார்த்தைக்கு தான் கட்டுப்படும் நம்ம ஊரு. வாழ வேண்டும் எங்கள் அண்ணன் ஆசி ஊரு, ஆசி வழங்க வேண்டும் கோடி கொண்ட ஐயனாரு. ஆலமர வேறு நம்ம பெரிய மருது வேறு, ஆலமுள்ள காலவரை நிலச்சி நிற்கும் பாரு. பஞ்சங்கள் இல்லாத பாண்டிய சீமையிலே, இங்கு நெல்லுக்கு முள்ளுக்கு நீர் வந்து பாயிர புண்ணிய சீமையிலே. நெஞ்சுக்கு புஞ்சுக்கு பஞ்சங்கள் இல்லாத பாண்டிய சீமையிலே, இங்கு நெல்லுக்கு முள்ளுக்கு நீர் வந்து பாயிர புண்ணிய பூமியிலே. குத்து விளக்கு ஏற்றி நீங்கள் வாருங்கடி, உழவு ஓட்டு அவர் புகழை பாடுங்கடி. ஏ பல்லாண்டு வாழடு மேலே, இங்கு நல்லா வாடு நாடு முன்னேறே. ஆலமர வேறு நம்ம பெரிய மருது வேறு, காலமுள்ள காலவரை நிலச்சி நிற்கும் பாரு. கட்டிட கால்களில் நையாடி நையாடி மேலத்தை கொட்டிடணும், என்ன கண்ணியமாக கண்ணீர் வந்து கும்பிய கொட்டிடணும். கட்டிட காலையில் கையாடி வந்து மேலத்தை கொட்டிடணும், என்ன கல்யாணமாக கண்ணீர் வந்து கும்பிய கொட்டிடணும். குத்தி விளக்கு ஏற்றி வைத்து பாடுகடி, உழவு ஓட்டு அவர் புகழே பாடுகடி. ஏ பல்லாண்டு வாழடி மேலே, இங்க நல்லா பாடு மாடு முன்னேறே. ஆலமர வேறு நம்ம பெரிய மருது வேறு, காலமுள்ள காலவரை நிலச்சி நிற்கும் பாரு. வீரத்திலும் தூரத்திலும் ஈடு யாரு, அவர் வார்த்தைக்குத்தான் கட்டுப்படும் நம்ம ஊரு. வாழ வேண்டும் எங்கள் அண்ணன் ஆசி ஊரு, ஆதி வளர்க்க வேண்டும் கோவில் கொண்டு ஐயனாரு. ஆலமர வேறு நம்ம பெரிய மருது வேறு, காலமுள்ள காலவரை நிலச்சி நிற்கும் பாரு. ஆலமர வேறு நம்ம பெரிய மருது பேரு, காலமுள்ள காலவரை நிலச்சி நிற்கும் பாரு. நன்றி நன்றி. நாடு நலம் பெறவே சின்ன கண்ணனோ நாட்டு மக்கள் வாழ்ந்திடவே, சின்ன கண்ணோடு குடிகொண்ட தெய்வமே, வாழ வந்த அம்மனை பணிந்தவர்க்கு
மக்கள் குறை தீர்ப்பவளே, மழை வளம் தருபவளே, என் குரல் வளம் காப்பவளே, எல்லோரும் வாழ வந்த அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. எல்லோரும் சின்ன கண்ணனோடு வாழ வந்த அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. வாழ வந்த அம்மனிடம் கையேந்துங்கள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இல்லாத கருணை உள்ளவள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இல்லாத கருணை உள்ளவள். சின்ன கண்ணனூர் கிராமத்தை காத்து நிற்பவள், சின்ன கண்ணனூர் கிராமத்தை காத்து நிற்பவள். என் தாய் வாழ வந்த அம்மனை நம்பி வாருங்கள், எல்லோரும் வாழ வந்த அம்மனிடம், சின்ன கண்ணூர் வாழ வந்த அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லப்படும் துன்பங்களை கிள்ளி எறிபவள். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லப்படும் துன்பங்களை கிள்ளி எறிபவள். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லப்படும் துன்பங்களை கிள்ளி எறிபவள். செல்வங்களை மக்களையே காத்து நிற்பவள், கருணை உள்ள பொங்கை என்ற தாயும் அவளே. அலை முழுதும் மலை முழுதும் ஆட்சி செய்பவள், வாழ வந்த அம்மனை நம்பி வாருங்கள். எடுத்த காரியம் நிறைவேறும் தெய்வம் தானம்மா. சின்ன கண்ணூர் கிராமத்தையில் குடிகொண்ட வாழ வந்தம்மா, எல்லோரும் வாழ வந்த அம்மனிடம், சின்ன கண்ணூர் வாழ வந்த அம்மனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. சின்ன கண்ணூர் வாழ வந்த அம்மனிடம் கையேந்துங்கள். அன்பு ஐயா அவர்கள் தாயின் புகழை பாடியிருக்காக அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அருமை சகோதரர் அவர்களும் தாய் வாழ வந்த அம்மன் புகழ் பாடியிருக்காக அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை போதும், அவ்வளவுதான். சொன்ன ஒண்ணு பாடினா இல்லையா? நாடு ஜெலிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு ஜெலிக்க வேணும், ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழும் பாடுங்க போப்பு. பட்டி வெறிக வேணும், பால் பாட உங்க வேணும், கூட்டி வெறிக வேணும், ஞான தங்கமே பவவாரே சுடர் வந்த பாதாரே, சின்னமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய சுப மங்களோ. சுவாமி நாமம் வாழ்கவே. தென்னாடுடைய ஜீவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை